நாம் தமிழர் தொடர்ந்து தனித்து போட்டியிடும் அந்த ஸ்டாண்ட்ல இன்னும் அப்படியே கண்டினியூ பண்ண போறீங்களா? ஏன்னா நிறைய மாற்றங்கள் ஆயிடுச்சுல, கட்சி ஆரம்பிச்சு அந்த ஸ்டாண்ட்ல இருந்து எந்த ஸ்டாண்ட்ல உங்களுக்கு சேர்ந்த கூட்டணி வரலன்னு ஃபீல் பண்றீங்களா? எந்த ஸ்டாண்ட்ல மாறுதல் வந்திருக்கு? அதாவது நிறைய கட்சிகள்ல மாற்றங்கள் நிறைய வந்து புது புது கட்சிகள் வர ஆரம்பிச்சிருக்கு, நிறைய புதிய விஜய மாதிரியான ஆட்கள். அதாவது நீங்க எல்லாரும் இந்த கூட்டணியில பேசுறீங்க. ஏற்று சொல்லுவது கூட்டணி இல்லாம எப்படி வெல்ல முடியும்? ஒருத்தர் கூட கேட்கல. கொள்கை இல்லாம எப்படி வெல்ல முடியும்னு யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. எனக்கு தேவைப்படலை. நான் தான் தமிழ்நாட்டில் பெரிய கூட்டணி வச்சிருக்கிறேன். 8 கோடி மக்களை நம்பி மக்களோட இணைந்து மக்களுக்காக நிற்கிற ஒரு கூட்டணி, பெரிய கூட்டணி நாங்கள் தான். அதனால இருக்கிற எண்ணெயும் கொண்டு போய் அந்த சாக்கடையில் தள்ளி விட்டுட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறீங்க நீங்க. அதுதான் பிரச்சனை. எங்களுக்கான அணி எங்க கோட்பாட்டை ஏற்று, எங்க தத்துவத்தை ஏற்று, இந்த பாதை சரியா இருக்கு, இவங்க நிலைப்பாடு சரியா இருக்குன்னு ஏற்று வரணும். அது இந்திய திராவிட கட்சிகள் இல்லை. அதை நாங்கள் அதுக்கு எதிராக தான் இந்த கட்சியை தொடங்கியிருக்கோம். அப்போ அந்த எங்கள் நிலைப்பாடை ஏற்று நாங்கள் எடுத்து வைக்கிற ஆட்சி முறை இப்படி செய்வோம், இப்படி கொண்டு வருவோம், கல்வி எப்படி கொடுப்போம், மருத்துவத்தை இப்படி கொடுப்போம், இப்படி இருக்குல்ல, இப்படி சொல்கிறோம்ல, இந்த திட்டங்கள் நல்லா இருக்கு, இது வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சி எங்களோட வர்றவங்களை ஏற்போம். அது அப்போ யோசிக்கணும். இப்போ யாராவது வந்தால் அனுப்பி விடுங்க. வாக்குக்கு காசு கொடுக்காம வெல்ல முடியாதுன்னு அவங்க நம்புறாங்க. எல்லாரும் அதை முடிவு பண்ணிட்டாங்க. நாங்கள் வாக்குக்கு காசு கொடுத்தா அப்படி பெற வெற்றி எங்களுக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறோம். ஊழலுக்கான முதல் ஊற்றுக்கண்ணே அங்கதான், ஊழல் லஞ்சத்துக்கான விதையே அங்கதான் ஊண்டப்படுதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால அது மாற்று அரசியலா இருக்காது, மிகப்பெரிய ஏமாற்று அரசியலா இருக்கும். வாக்குக்கு பணம் கொடுத்து வாங்கி வருகிற அதிகாரம் மக்களுக்கானதா இருக்காது, முதலாளிகளுக்கானதா இருக்கும். அப்போ முதலாளிகளுக்கான அதிகாரங்களை கட்டமைக்கப்பட்டா உழைக்கும் அடித்தட்டு மக்கள், பாட்டாளி வர்க்கம், உழுகும் உழவர்குடி மக்கள், இந்த மாதிரி மீனவர்குடி மக்களினுடைய பிரச்சனை காதல விழாது. அது தேர்தல் நேரத்தில் 500க்கு 1000 கொடுத்தா போதும், 1000க்கு 2000 கொடுத்தா போதும், அப்படி வந்து நின்று. அதனால அந்த முறையை நாங்கள் வெறுக்கல, அருவருக்கிறோம். அதனால அது எங்களுக்கு சரிப்பட்டு வராது. அதனால அது அப்படி கருதாதீங்க. ஒரு தடவையா சொல்லுங்க, அண்ணே நீங்க தனிச்சு நிக்கிறீங்க, தொடர்ந்து நில்லுங்க, துணிஞ்சு நில்லுங்க, பாராட்டுக்கள்னு சொல்லுங்க. அதை விட்டுவிட்டு தொழிலாளிக்கு தான் அப்படி நிற்பியது. இதுவா அது சொல்லுங்க. நீங்க நான் கூட்டணி வச்சு போயிட்டேன்னா இந்த கேள்விகள் எதையுமே நீங்க என்கிட்ட கேட்க முடியும். அதுக்கு பதில் சொல்ற தகுதியே இருக்காது. ஏன்னா அந்த எசமான் கிட்ட தான், எசமான கைகட்டி தான் நான் நிற்பேன். அப்போ வந்து நான் வந்து அவர் கோச்சுப்பாரு, அடுத்த தடவை சீட்டு கொடுப்பாரோ இல்லையோ. எங்க அண்ணன் பள்ளி பாபா சொன்னதுதான், நாயா நின்று 4 வீட்டில் நக்கி தின்னு வாழ்றதை விட சிங்கமா இருந்து கடிச்சிட்டு செத்து போடா அப்படின்னு. அதுதான் நான் சிங்கமும் இல்லை, நான் புலி. அதனால சுதந்திரமா காட்டில் வேட்டையாடிட்டு முடிஞ்சதை சாதிச்சுட்டு போகணும். அது சரி வராது, இல்லை நமக்கு சரி வராது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.